அனைவருக்கும் வணக்கம். என் குருமார்களுக்கும், என் நண்பர்களுக்கும், என் வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய் சனி அப்படிங்கிற கிரக சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். கிரக சேர்க்கையில் மொத்தம் ஒரு 88 விதமான கிரக சேர்க்கை இருக்குது. அதில் இந்த சனி செவ்வாயோட கிரக சேர்க்கை என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். சனி செவ்வாய் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விபரீதமான கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். அதாவது காலபுருஷ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்துக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாயும் பாதகாதிபதியான சனியும் இணையறதுக்கு பேரு ஒரு விபரீதமான கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் கிரக சேர்க்கை அப்படின்னு ஒன்று வந்தாலே அது ஒரு 3 விதமான பிரச்சனை செய்யுது. முதல்ல விபத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்துறது சனி செவ்வாய் கிரக சேர்க்கை தான். ஒரு ஜாதகத்தில் கடுமையான விபத்துகளை சந்திக்கணும் அப்படின்னா முதல்ல சனி செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் ஒரு ஜாதகத்துக்கு விபத்துங்கிற வார்த்தை இல்லை. அப்போ சனி செவ்வாய் கிரக சேர்க்கை சனி செவ்வாய்ங்கிற கிரக சேர்க்கை விபத்து. அடுத்து பங்காளி சண்டைகள், பரம்பரையை தொடரக்கூடிய பங்காளி சண்டைகளுக்கும் செவ்வாய் சனி ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. தாத்தா தலைமுறை, அப்பா தலைமுறை, இந்த புள்ள தலைமுறை முதல் கொண்டு 3-4 தலைமுறைக்கு இந்த பங்காளி சண்டைகளை பெரிதுபடுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. சனி செவ்வாய் கிரக சேர்க்கை அங்கும் பங்காளிங்க வாழ்கிற இடத்துல வாழ விடாம அங்கும் பங்காளிகளோட பக விரோதங்களை ஏற்படுத்தி வெளியிடத்துல போய் வாழ வைக்கிற வேலையை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை செய்யும். நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு கூட பங்காளிங்க கலந்து செய்யாம தனித்தனியாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தவங்களாம் உண்டு. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை விபத்துகளை தருது, பங்காளி சண்டைகளை ஏற்படுத்துது, பூர்வீக சொத்துல வாழ விடாம காலத்துக்கும் சண்டை பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு 3 விதமான வேலையை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை செய்யுது. அதில் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியது விபத்தை சிறப்பாக செய்யும். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அது விபத்தை தருது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கையோட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் போது அந்த விபத்துல உடல்ல உபாதைகளையும் ஊனங்களையும் ஏற்படுத்துது. உடம்புல அங்கவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை, ஏதாவது உடம்புல ஒரு உறுப்பை ஊனமாக்குற வேலை, விபத்தால் ஊனம் ஏற்படக்கூடிய வேலை சனி செவ்வாய் சேர்க்கையோட ராகு கேது சம்பந்தப்படும் போதும், அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்படும் போதும் ஒரு விபத்து நடந்தா அந்த விபத்தால் உடம்புல ஏதேனும் ஒரு உறுப்பை ஊனமாக்கக்கூடிய வேலையை இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கை செய்யுது. அதிக விபத்துகள் நடக்கிறதுக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை காரணமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, ஒரு 7ஆம் தேதி 4வது மாசம் 2000 வருஷத்துல மதியம் 2 மணிக்கு பிறந்த ஒரு ஜாதகம், 7/4/2000 மதியம் 2 மணிக்கு பிறந்த ஒரு ஜாதகம், கடக லக்னம். அந்த ஜாதகம் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், சனி, குரு இப்படி 4 கிரகம் சேர்ந்திருக்கு. கடக லக்னம், லக்னாதிபதியான சந்திரனும் அஷ்டமாதிபதியான சனியும் இந்த லக்னத்துக்கு அதிபதியான சந்திரனும் செவ்வாய் சனி எல்லாம் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப சனி செவ்வாய் சேர்க்கைய விபத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு. அங்க கூட குருவும் இருக்காரு. அதாவது சந்திரன், சனி, செவ்வாய், குரு 4 கிரகமும் லக்னத்துக்கு 10ஆம் இடமான மேசத்தில் இருக்கு. 7ஆம் தேதி 4வது மாசம் 2000 பிறந்த ஜாதகம், 7/4/2000 பிறந்த ஜாதகம். அப்ப மேசத்துல 4 கிரகம் இருக்கு, சந்திரன், செவ்வாய், சனி, குரு. அப்ப கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியான சந்திரனும் 6ஆம் அதிபதியான குரு அஷ்டமாதிபதியான சனியும் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சேர்ந்து செவ்வாய் சனி சேர்க்கைங்கிற ஒரு கிரக சேர்க்கையும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு இதுவரைக்கும் 14 முறை விபத்து நடந்திருக்கு. 14 முறை விபத்துலையும் அங்கவீனம் இல்லாம அடிப்படுறது, காயத்தோட வீடு வந்திருக்கு. அப்ப அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு லக்னாதிபதி அங்க பலம் பெறாரு, செவ்வாய் சனி சேர்க்கை விபத்தை நடத்தினாலும் செவ்வாய் அங்க திக்பலம் பெற்று லக்னத்தை பார்க்குது. ஒரு லக்னாதிபதி குருவோட சேர்ந்தாலும் எவ்வளவு பெரிய கண்டம், எவ்வளவு பெரிய விபத்து நடந்தாலும் அழகா உயிர் பாதிப்பு இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுதான் இதனோட சிறப்பு. அப்போ ஒரு லக்னாதிபதி பலம் பெறுவது, ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் லக்னத்தை பார்க்கறதோ, லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதோ, எவ்வளவு பெரிய விபத்துகள் நடந்தாலும் அவங்களுக்கு உடம்புல அங்கவீனம் இல்லாம கொண்டு வந்துடும். என்னன்னா, இந்த சந்திரன், செவ்வாய், சனி, குருவோட ராகுக்கேது சம்மதம் இல்லாதனால இவருக்கு உடம்புல இந்த 14 விபத்துலையும் ஒரு அங்கவீனம் கூட இல்லாம அடிப்படுறது, சர்ஜரி பண்றது, வீட்டுக்கு வர்றது.
அப்படி ஒரு 14 விபத்து நடந்திருக்கு இந்த ஜாதகம். ஒரு 26 வயசுல ஒரு 14 விபத்தை சந்திச்ச ஜாதகம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த சனி செவ்வாய் சேர்க்க ஒரு விபத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜாதகம் ஒரு வெளியில போகும்போது ஒரு விபத்து நடக்காம என்னெல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியுமோ ஒரு பாதுகாப்போட போறது ரொம்ப சிறப்பு. சனி செவ்வாய் சேர்க்க விபத்தை தரும். அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது அந்த விபத்தை பெரிய அளவுல தருது அப்படிங்கிறது தான் இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கையினுடைய விதிமுறை. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கையோட ராகு கேது சம்பந்தப்படும் போதோ மாந்தி சம்பந்தப்படும் போதோ உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகபட்சமா இருக்கு. அடுத்து என்ன செய்யுது? ஒரு பங்காளி சண்டை. பங்காளி சண்டை அப்படின்னா பரம்பரை சொத்து நிலம் பூமியில ஒரு பங்காளி சண்டையை உருவாக்கி அதுல யாரையும் வாழ விடாம சொத்தை அனுபவிக்க விடாம பண்றதுக்கான வேலையும் இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கை செய்யுது. அப்ப சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இருந்தாவே சொத்து பத்துல வில்லங்கம் இல்லாம என்னெல்லாம் பாதுகாப்புக்கு வழிவகையோ அனைத்தையும் செஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க சொத்து பத்தை கவனமா பார்த்துக்கணும். பங்காளி சண்டை பகை விரோதத்தை பெருசுபடுத்துறதுக்கான சூழ்நிலையும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை தருது. இன்னொன்னு அங்கும் பங்காளிங்க வாழ்ற இடத்த விட்டு தள்ளி போய் வாழ்றவங்களை இந்த பிரச்சனை பெருசா செய்யறது. ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்குதுன்னா பங்காளிங்க வாழ்ற இடத்தை விட்டு வேற இடம் தள்ளி போய் வாழ்றது. அங்கும் பங்காளிகளோட அனுசரிச்சு போக முடியாத ஜாதகங்கள் கொஞ்சம் தள்ளி வாழ்றதுனால சிறப்பா வாழ முடியும். அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தா பங்காளி சண்டை வரும், விபத்துகள் ஏற்படுத்தும். அந்த விபத்துகள் உயிர் சேதாரம் ஆகுமா ஆகாதங்கிறத ராகு கேதுக்கள் சம்பந்தப்படும் போது உடம்புல அங்கவீனம் ஏற்படுத்தும். மாந்தி சம்பந்தப்படும் போதோ அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்படும் போதோ உயிரிழப்புக்கான ஒரு சூழ்நிலையும் தருதுங்கிறது தான் இந்த ஜாதகத்தினோட விதிவிலக்கு. அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க விபத்தை கவனமா பார்த்துக்கணும். விபத்து நடக்க முடியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சேஃப்டியா அனைத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். பூர்வீக சொத்து பங்காளியின் சொத்துல கொஞ்சம் வழக்காடுறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போய் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா சொத்து பல தலைமுறைக்கு வில்லங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து பத்து டாக்குமெண்ட் பாண்டு பத்திரம் பட்டாவை பக்காவை பண்ணி வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். அந்த சொத்துல வில்லங்கம் இல்லாம வரப்பு பிரச்சனை அளவுல பிரச்சனை தடம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். இது தந்தை காலத்திலேயோ தாத்தா காலத்திலேயோ செய்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை விபத்து நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. பங்காளி பகை தலைமுறையா உருவாக்குறதுக்கான கால சூழ்நிலை செவ்வாய் சனி கிரக சேர்க்கைக்கு இருக்குதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பியோ அல்லது கால் பண்ணியோ உங்க கேள்வியை பதிவு பண்ணிட்டு முன்பதிவு பெற்று ஜாதகம் பார்க்க வரலாம். நன்றி, வணக்கம்.